வணக்கம் மேடம். வணக்கங்க, திலர்பாமா பேசுறேன். மேடம், ஒரு சில கேள்விகள் மட்டும் கேட்கணும் மேடம். சொல்லுங்க மேடம். பாமக தொடங்கி 35 ஆண்டுகள் ஆயிடுச்சு. பாமக தொடங்கிய நோக்கம் நிறைவேறதா மேடம்? ஆமா, தொடர்ந்து நிறைவேறிட்டு தானே இருக்கு. இப்ப வீடு இருக்கு, இன்னைக்கு பூட்டி முடிச்சுட்டா நான் என்னது குப்பையா வராதுன்னு சொல்லிட முடியுமா? தொடர்ந்து பணிகள் இருக்குல்ல. இன்னைக்கும் மத்த இருக்கிற ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி இவங்க செய்ய தவறு ரொம்ப கவனமா நுணுக்கமா நுட்பமா அந்த அரசியலோட பதிவு செய்யறது பாமக மட்டும்தான். நாங்க அதை செய்துகிட்டே இருக்கிறோம்ல. ஏன் ஆட்சியாளர்கள் செய்யாத விஷயங்களை கூட பாமக மட்டும்தான் பேசவும் செய்யவும் அவர்களை செய்ய வைக்கவும் உரிய இடத்துல இருக்குது. எங்களோடது அந்த செய்யக்கூடிய இடத்துல இருக்க, செய்ய வைக்கக்கூடிய இடத்துல செய்யக்கூடிய இடத்துல மாறணுங்கிறது பாக்குறோம். ஆனா பாமக வந்துட்டா எல்லாருடைய இருப்புக்கும் சவால் ஆயிருங்கிற பயத்துல தொடர்ச்சியா பாமக எல்லா யாரு பெருசா எழுந்திருப்பாங்களோ அவங்க எல்லாம் அழிக்கிற வேலையை இங்க இருக்கிற திராவிட இயக்கம் செய்து கொண்டு வருது. இப்ப நீங்க அமித்ஷாவை அடிச்சுட்டாங்க. அடுத்து நீங்க இன்னைக்கு மதுரையில நாம் தமிழர் ஒரு பொறுப்பா நிர்வாகிய வெட்டி கொண்டிருக்கிறாங்க. கட்சிகளுக்குள்ள மாற்று கட்சிகளை செயல்படுவதற்கான பயத்தையும் செயல்பட விடாம இருக்கக்கூடிய படம் இல்லைன்னா இயக்க கட்சியோட செயல்பாடே இருக்காது, தேர்தலை சந்திக்கவே முடியாதுங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துட்டாங்கல்ல. அப்படி கொண்டு வந்த பிறகு யாரால செயல்பட முடியும் சொல்லுங்க? படம் இருக்கிற ஒரே திமுக தவிர வேற யாரும் செயல்பட முடியாதுங்கிற சூழ்நிலை என்ன கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அவங்களுக்கு சவாலா இப்ப இருந்துட்டு இருக்கிறோம். இது இன்னும் வலுவா செயல்பட்டு அதை இதுல எந்த எதிர்கணையும் முறியடிக்கக்கூடிய இடத்துக்கு பாமக உருவாகும். ஓகே மேடம். மேடம், திராவிட கட்சிகளோட மீண்டும் கூட்டணி வைப்பதற்கு பாமக தயாராக இருக்கிறதா இல்ல? சொல்லுங்க. அதான் மேடம், நான் திரும்பியும் சொல்றேன், எந்த கட்சியோ எந்த இயக்கத்தையும் எப்பயுமே யாரும் குறை சொல்றது இல்ல. ஆனா அந்த இயக்கத்தை உருவாக்குற வழிநடத்துகிற அல்லது செயல்படுகிற நபர்கள் தான் அதுக்கான கெட்ட பேர்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அரசியல் இல்ல, பொதுவாவே தனிநபர்கள் மேல வெறுப்பு காண்பிக்கிற ஆட்கள் நானும் இல்ல, பாமக மருத்துவர் ஐயாவும் கிடையாது. அப்போ இந்த நாட்டு நலன் கருதி சில நம்ம திராவிட இயக்கங்கள் தவிர கடுமையா விமர்சனம் செய்யறோம், சுட்டி காமிக்கிறோம். இது வேண்டாம், நீ எழுந்து வா, நம்ம எல்லாம் தனியா நிற்போம் அப்படிங்கறத சொல்றோம். நடக்காத போது அந்த இயக்கங்களோடு இணைந்தா மக்களுக்கான விஷயங்கள் கிடைக்குமானால் அதுக்கும் தயாரா இருக்கும். இன்னைக்கு அதிகாரம் இருந்தா நம்ம செயல்படுத்துற ஒவ்வொருத்தையும் செயல்படுத்துற விஷயம் வேற ஒன்னா இருக்கும்ல. உங்களை கடந்த காலங்களும் சொல்லி இருக்கும், பாமக கூட்டணி இருந்தாலும் எதையும் கலைஞர் ஆட்சியிலையும் கூட எதையும் சுட்டி காமிக்க தவறியதே இல்லைன்னு. மேடம், வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தென் மாவட்டங்கள்ல பாமகவோட வளர்ச்சி கம்மியா இருக்கும் அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க நினைக்கிறீங்க? அந்த சந்தேகம் எதனால உங்களுக்கு வருதுன்னா, பாமக வன்னியர்கள் இங்க மட்டும்தான் இருக்காங்க, அங்க வர இல்ல அப்படின்னு ஒரு உங்களை எரியாமல் உங்களுக்குள்ள ஒரு படிமம் உருவாகுது இல்ல. இதனால வர்ற விளைவுதான் இந்த பக்கம் பலவீனமா இருக்கிறாங்க அப்படிங்கிற நினைப்போம். இந்த எண்ணத்தை தொடர்ந்து மக்கள் மத்தியிலையும் திணிச்சு முடிச்சிட்டாங்க. பாமக இவங்க மட்டும்தான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான. அப்ப அதை உடைச்சு வெளியே இன்னைக்கு பாமக வலுவாக வைகையை காப்பதற்கும் தாமிரபரணியை காப்பதற்கும் காவிரியை காப்பதும் இது 3 பெரிய நிகழ்ச்சிகளை கையில எடுத்ததும் தென்பகுதியில. அப்ப அது முழுக்க களத்துல நிக்கிறோம்ல. அது காரணம் இந்த வார்த்தை ஏன் வருதுன்னா, நீங்க இந்த தொடர்ச்சியா அது வன்னியர்களுக்கானது அப்படின்னு நீங்க ஒதுக்குற அந்த உங்கள் பார்வைதான் அதோட சிக்கலை ஒழிய இயக்க தலைவர்களிடமோ அந்த நிர்வாகமும் அந்த சிக்கல் இல்லை. தெளிவாக பைலா குறிப்பிடுகிறது, எந்த பகுதியில் யார் அதிக பெரும்பான்மையில் இருக்கிறார்களோ அந்த நிர்வாகம் எல்லாம் யார் மக்கள் பணியாற்ற தயாரா இருக்கிறாங்களோ அவங்க பொறுப்பெடுத்துக்கலாம் அப்படின்னு. நன்றி மேடம்.